வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரைங்கிறாங்க, சுக்குட்டி கீரைன்றாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு ஒவ்வொரு பேர். இந்த மணத்தக்காளி கீரையை எடுத்து கழுவி ஆஞ்சி வச்சுருக்கேன், கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், ஒரு வரமிளகாய் நான் எடுத்துருக்கு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம், தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொத்தமல்லி, அதோடு சேர்த்துறதுக்கு கொஞ்சம் புளி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகாய் நல்லா வணங்கின பிறகு வெங்காயத்தையும் போட்டு வணக்கிடுங்க. வெங்காயம் வணங்கின பிறகு அந்த கீரையை கழுவி வச்சுக்கிற கீரையை அதில் போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. நல்லா வணக்கிடுங்க. கீரையை நல்லா கொஞ்சம் வணக்கிடுங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். அந்த கசப்பு இந்த கீரையை சாப்பிட்றது நம்ம குடலில் ஏதாவது புண்ணு ஏதாவது இருந்ததுனாலும் அதையெல்லாம் க்யூர் பண்ணோம். சில கீரை சாப்பிட கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம குடலில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை புண்ணெல்லாம் இருந்ததுன்னா இந்த மணத்தக்காளி கீரை வந்து அந்த புண்ணெல்லாம் ஆற்றிடும். தானே வந்தோடனே கீரை கொஞ்சம் வணங்கினோடனே புளி போட்டுக்கோங்க. புளியும் போட்டுட்டு இந்த தேங்காயும் போட்டு நல்லா வணக்கி, கீரை நல்லா வணங்கிடுச்சு. ஒரு லைட்டாக வணங்குங்க, ரொம்ப வணக்க வேண்டாம். தேங்காயும் இந்த புளி நல்லா வணங்கின பிறகு வறுத்தது நல்லா ஆறின பிறகு உப்பு போட்டு, தேவையான உப்பு போட்டு இதை அரைச்சிடுங்க. நல்லா வறுத்ததெல்லாம் ஆறின பிறகு மிக்சியில் நல்லா இப்படி பரப்பரன்னு அரைச்சி வச்சுப்போம். நைஸாக அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.